அண்மை செய்தி. நாளை 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூரில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது புயலாக மாறக்கூடும்? இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சுபா. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் 11ஆம் தேதி தமிழ்நாடு இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை 5 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், 11ஆம் தேதி 5 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், 11ஆம் தேதி 10 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி 3 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், 20 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதில் நாளை முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. நாளை தினத்தை பொறுத்தவரைக்கும் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கும், அதே போல 11ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11, 12 ஆகிய 2 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறும். அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதன் தொடர்ச்சியாக மண்டலமாக வலுப்பெறும் சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது புயலாக வலுப்பெறுமா, அதனுடைய நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கெங்க மழை அப்படிங்கிறத சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறார். சுபா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.